இந்த Realme 12 Plus ஓட அன்பாக்சிங் நாங்க பண்ணாம விட்டது பெரிய தப்பா போச்சுங்க. எவ்வளோ காமெண்ட்ஸ் Realme 12 Plus ரிவ்யூ, Realme 12 Plus அன்பாக்சிங். சரி, அன்பாக்சிங் பண்றதுக்கு பதிலா டைரக்டா கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் Realme 12 Plusக்கு பெஸ்ட் காம்படிஷன் வந்து POCO X6 தாங்க. சரி, இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எந்த ஃபோனை நீங்க கன்சிடர் பண்ணலாம், ஆன்லைன்ல எந்த ஃபோனை நீங்க வாங்கலான்னு இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. அதுக்காகவே லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்புறம் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் டிசைனை பத்தி பேசலாம். POCO X6ல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருக்காங்க. Realme 12 Plusல வீகன் லெதர் பேக் கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வீகன் லெதர் தான் கொஞ்சம் ஸ்லைட்லி பிரீமியமான மெட்டீரியல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா பண்ணிருக்காங்க POCO. ஐ ரியலி லைக் இட். ஏன்னா இதுல வந்து ஒரு கிளாஸ்டிக் மார்பிள் ஃபினிஷ் ஃபீல் கொடுத்திருக்காங்க. அண்ட் கையில பிடிக்கும் போது, நீங்க கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் பெட்டர். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் கரகரன்னு ஃபீலிங் வருதுங்க இந்த வீகன் லெதர்ல. இந்த வீகன் லெதரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போன்ஸ்ல இருக்க வீகன் லெதர் குவாலிட்டி மாதிரி இல்ல, எனக்கு அப்படி தோணல. பட் ஸ்டில் பார்க்கிறதுக்கு ரெண்டுமே அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் Realme 12 Plusல வந்து இந்த சர்க்குலர் கேமரா மாடியூல், அந்த லைன் அதெல்லாம் போட்டு நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கி ஸ்கொயரிஷ் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கிடைக்கும். ஆனா இந்த Realme 12 Plusல வேண்டாத விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அந்த பிளாஸ்டிக்கை மெட்டல் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ஷீனை போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் லைக் தட். பிளாஸ்டிக் தானே, ஓன் இட் தட் யூ ஆர் பிளாஸ்டிக். இந்த மேட் ஃபினிஷ் பிளாஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு கிளீனான நல்ல டிசைன் நீங்க தேடுறீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா POCO X6 தான் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு Realme 12 Plus. சரி, ஐபி ரேட்டிங் ரெண்டுத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துலயுமே IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா POCOல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் கொடுத்துறாங்க. அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் ப்ரொடெக்ஷன்ங்க. அது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில கொடுக்குது. இட்ஸ் a very very good thing. அதே சமயத்துல Realme 12 Plusல எந்த பிராண்டட் ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. உங்களுக்கு Realme என்ன சொல்றாங்கன்னா, reinforced glass தான். சோ நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா, இப்போ டிராப் டெஸ்ட் உங்க கண்ணு முன்னாடியே பண்ண போறோம். பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒன்றும் ஆகலை. சரி, ரெண்டுத்துலையும் வெயிட் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக Realme தான் கொஞ்சம் ஹெவியாக தோணுது கம்பேர்ட் டு POCO. லெட் மீ செக். Realme 12 Plus ஓட weight வந்து 193.2 கிராம்ஸ் இருக்குங்க. அதே சமயத்தில் POCO X6 வந்து 180.6 கிராம்ஸ். நிறையவே வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கு நடுவில். ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே அது பக்கத்துலேயே வந்து சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கிடைக்கும். மெமரி கார்டு சப்போர்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ரெண்டுத்துலையுமே ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மேலேயோ ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. POCO X6 ஸ்பீக்கர் கிரில் வந்து ஸ்பீக்கர் கிரில் மாதிரி இருக்கு. Realme 12 Plusல ஸ்லிட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்திருக்காங்க, which is awesome. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா POCO X6ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் கிடைக்கும். ஸோ ஓவரால் டிசைன், டியூரபிலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமா எந்த டவுட்டுமே இல்லை மைண்ட்ல. POCO X6 தான் பெட்டர் கம்பேர்ட் டு Realme 12 Plus. ஸோ டிஸ்பிளே பத்தி பேசணும்னா, ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு 6.67 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். ஆனா ரெசல்யூஷன் வந்து POCOல அதிகமா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க POCOல. இதுல வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் கிடைச்சிரும். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா POCOல வந்து உங்களுக்கு 2160 Hz இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல உங்களுக்கு Realme 12 Plusல 2160 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, that is a very very useful feature. ஏன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளேல வந்து அந்த லோ லைட் ஃபிளிக்கர் பிரச்சனை உங்களுக்கு வராது, உங்க கண்ணை எஃபெக்ட் பண்ணாது, which is very good. ரெண்டுத்துலயுமே டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்கறாங்க. பட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, POCO X6ல HDR சப்போர்ட், ப்ராப்பர் டால்பி விஷன் சப்போர்ட் உங்களுக்கு Netflixல கிடைக்குது. ஆனா YouTubeல HDR வீடியோஸ் ப்ளே ஆக மாட்டேங்குதுங்க. அது ரொம்ப வியர்டா எனக்கு தோணுச்சு. ஏன்னா YouTubeல கண்டிப்பா HDR சப்போர்ட் இருந்திருக்கணுங்க. ஏன்னா இந்த சிப்செட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும், which is I was very very surprised. ஏன் இந்த HDR சப்போர்ட் இதுல கொடுக்கலன்னு YouTubeல. மேபி ஒரு அப்டேட்ல in the future it will come. உங்களை யாராச்சும் POCO X6 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே சமயத்துல Realme 12 Plus நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து YouTubeல HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் Netflixல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்காது. ஓ பை தி வே, பிரைட்னஸ் பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து Realme 12 Plusல 2000 nits கொடுத்திருக்காங்க. அப்படின்னா HDR வீடியோஸ் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு 2000 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். இதுல 1800 nits கிடைக்கும் பீக் பிரைட்னஸ் HDR வீடியோஸ் பாக்கும்போது. ஆனா அந்த மெட்ரிக் வந்து ரொம்ப முக்கியமான மெட்ரிக் இல்லங்க. ஏன்னா நீங்க வெளியே போயிட்டு போனை சூரிய வெளிச்சத்துல யூஸ் பண்ணும்போது சன்லைட் லெஜிபிலிட்டி எவ்வளவு இருக்குதுன்னு அது HBM பிரைட்னஸ்ல உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த HBM பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா Realme 12 Plus அண்ட் POCO X6ல வந்து உங்களுக்கு சேமா வச்சிருக்காங்க 1200 nits. அண்ட் நாங்க வெளியே எடுத்து போய் பார்த்தப்போ ரெண்டுத்துலயுமே டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. இட்ஸ்
வெரி குட் பிரைட்டா இருக்கு. இட்ஸ் நைஸ். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னதுன்னா POCO X6ல வந்து உங்களுக்கு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க அரவுண்ட் தி டிஸ்ப்ளே. ஸோ ஸ்க்ரீன் எஸ்டேட் வந்து சூப்பராக இருக்கு. ஒரு மாடர்ன் ஃபோனோட லுக் இருக்குங்க கம்பேர்ட் டு Realme 12 Plus. Realme 12 Plus பெசல் ஸ்லிம்மா தான் இருக்கு. ஆனா போக்கோல இன்னும் ஸ்லிம்மா இருக்கிறதுனால, நேரோவா இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் POCO X6 ஓட கலர் அக்யூரசி தான் எங்களுக்கு பெட்டரா தோணுச்சு கம்பேர்ட் டு Realme 12 Plus. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிடும் ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு. ஆனா ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் X6 ஓட வைப்ரேஷன் ஃபீட்பேக் பெட்டரா இருக்குதுங்க கம்பேர்ட் டு Realme 12 Plus. நீங்க அந்த வால்யூம் சேஞ்ச் பண்ணும்போது இல்ல ரீசன்ட் ஆப் கரோசல்ல ஆப்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு Realme 12 Plus. இன்ஃபேக்ட் Realme 12 Plusல நான் ஹாப்டிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது இல்ல இதுல. சரி, ஆடியோ பத்தி பேசணும்னா ரெண்டுலயுமே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ப்ளூடூத், ஹைரஸ் கோடெக்ஸ், LDAC, LHDC ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நோ ப்ராப்ளம். நான் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் POCO X6ல Dolby Atmos சப்போர்ட் வேற கொடுத்திருக்காங்க. Realme 12 Plusல Dolby Atmos சப்போர்ட் இல்ல. ஆனா இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வெறும் பேருக்கு தானே. உங்களுக்கு நீங்க இந்த ஸ்பீக்கர் கம்பேரிசன் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரெண்டுலயுமே சுத்தமா எங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியலங்க. மேபி அதுக்கான காரணம் என்னன்னா ரியல்மில வந்து ரியாலிட்டி சவுண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு புது என்ஜின், அவங்களோட ஓன் ஹோம் க்ரோன் என்ஜினாக இருக்கும். ஸோ மேபி அதனால பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா பர்ஃபார்மன்ஸ்லையும் போக்கோ தான் வின்னருங்க கம்பேர்ட் டு ரியல்மி. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா POCO X6ல வந்து உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM type, UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைக்கும். Realme 12 Plusல Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM type and UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா Realmeல பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு போக்கோ. எங்களுக்கு 6.1 lakh AnTuTu ஸ்கோர் கிடைச்சது போக்கோல, அண்ட் ரியல்மில வந்து எங்களுக்கு 5.9 lakhs கிடைச்சது. ஸோ ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, இந்த CPU அண்ட் GPU த்ராட்லிங் விஷயத்துல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் த்ராட்லிங் பண்ற விஷயத்துல ஆக்சுவலி POCO X6 ரொம்ப அதிகமா த்ராட்டில் பண்ணுது கம்பேர்ட் டு ரியல்மி. ஸோ நாங்கள் CPU த்ராட்டில் டெஸ்ட் ரன் பண்ணுவோம் 40 threads for 30 minutes. அதுல வந்து எங்களுக்கு 66% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சது போக்கோல, இதுல 88% கிடைச்சதுங்க. ஸோ சிமிலர்லி போக்கோல GPU ஸ்டெபிலிட்டியும் குறைவா இருந்தது கம்பேர்ட் டு Realme 12 Plus 90.1 compared to 99.5. கேமிங்காக BGMI ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல வந்து எங்களுக்கு ரியல்மில வந்து ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் போக்கோலயும் எங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ 60 FPS கேமிங் நீங்க பண்ணலாம். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7S Gen 2 POCO X6 குள்ள இருக்க Snapdragon 7S Gen 2 வந்து கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மர் தான். ஏன்னா GPUல வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு கம்பேர்ட் டு Realme 12 Plus. ஆனா அதனால பிரச்சனைகளும் வருதுங்க. ஏன்னா த்ராட்லிங் ஆகுது, கொஞ்சம் ஹீட்டிங் கூட ஆச்சு நாங்க கேமிங் பண்ணும்போது கம்பேர்ட் டு Realme 12 Plus. Realme 12 Plus வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அப்ரோச் பிடிச்சிருக்கு? எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வித் சம் throttling or lower performance with very little throttling. ஓகே, நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பத்தி பேசணும்னா POCO X6ல வந்து Wi-Fi 5 தான் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்திருக்கணும், which is available on Realme 12 Plus. ஆனா ரெண்டு ஃபோன்ஸ்லயும் NFC சப்போர்ட் இல்லங்க. அது ஒரு பெரிய லெட் டவுன் எனக்கு தோணுச்சு. NFC வந்து இந்த காலத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியால. NFC for tap payments வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் 5G பேண்ட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் Realme 12 Plusல 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போக்கோல வந்து உங்களுக்கு 10 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 5.2 ப்ளூடூத் வெர்ஷன் தான் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ்ல கொஞ்சம் Realme 12 Plusக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன். ஏன்னா Wi-Fi 6 இஸ் மச் பெட்டர் தென் Wi-Fi 5. பேட்டரி பொறுத்த வரைக்கும் POCO X6ல 5100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. Realme 12 Plusல 5000 mAh பேட்டரி இருக்கு. 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் சார்ஜர் இன்சைட் த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ஆனா பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு ரெண்டு ஃபோன்ஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ரெகுலரா பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணோம், போட்டோஸ் எடுத்தோம், கேம்ஸ் விளையாடணும், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா Realme 12 Plus வந்து 25% வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் போக்கோ வந்து 29% வரைக்கும் வந்தது. ஸோ போக்கோல கொஞ்சம் ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா பேட்டரி இருந்தது, பேட்டரி பர்சன்டேஜ் இருந்தது. அண்ட் ஸ்கிரீன் ஆன் டைம் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா ஜென்ரலி வந்து Realme 12 Plusல 5 hours 41 minutes ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்தது. ஆனா MIUIல வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் மேப் பண்ற ஆப்ஷன் இல்ல. ஸோ தட்ஸ் a bit of an issue. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு சிமிலர் ஸ்கிரீன் ஆன் டைம்னு வச்சுக்கலாம். 5 hours 30 minutes, 5 hours 40 minutes வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு கம்பேர்ட் டு POCO X6ல கம்பேர்ட் டு Realme 12 Plus. ஆனா ரெண்டுத்துலயுமே ஓரளவு சிமிலர் தான் சொல்லலாம், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்டிங் ஆன் how you use it. அதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டைம் தான் சொல்லுவேன்.
both are very very good. Okay, software பத்தி பேசலாமா? Realme ல வந்து உங்களுக்கு Realme UI 5 based on Android 14 கொடுத்திருக்காங்க. அப்புறம் Realme என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. போகோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 14 based on Android 13 கொடுத்திருக்காங்க. HyperOS இல்ல, HyperOS இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் போகோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களாமா, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. சோ அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து Android 16 வரைக்கும் அப்டேட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா ரெண்டு ஃபோன்ஸ்லயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ரெண்டுத்துலயுமே ப்ளோட்வேர் ஆப்ஸ் எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்காங்க. தேங்க்ஃபுல்லி எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க செட்டப் பண்ணோன்னே இமீடியட்டா அது பண்ணி ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா Realme UI எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சைட் பார் இருக்கு, ஃபிளெக்சிபிள் விண்டோ இருக்கு, அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆப் லாக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேலரி ஆப்ல வந்து பிக்சர் கட் அவுட், ஆட்டோ பிக்சலேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சிருக்காங்க, which is very very useful. MIUI 14ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆப் லாக் ஃபீச்சர் கிடைச்சிடும், AI erase ஃபீச்சர் அந்த பிக்சர் கேலரியில அந்த ஃபீச்சரும் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா floating windows, everything is available. So overall software experience நீங்க பாத்தீங்கன்னா Realme 12 Plus is the winner for me. ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல Android 14 out of the box கொடுத்துறாங்க. இதுல Android 13 தான் கிடைக்குது. Of course HyperOS update கூடிய சீக்கிரம் வரப்போகுது, which is a good thing. Poco promise பண்ணிருக்காங்க. But still advantage right now Realme க்கு தாங்க. Okay, கேமராஸ் பத்தி சொல்லணும்னா Realme 12 Plusல first time Sony LYT 600 sensor யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா and frontல வந்து 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. போகோல வந்து உங்களுக்கு 64 MP OV64B பிரைமரி சென்சர் கொடுத்திருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 16 MP செல்ஃபி கேமரா. ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே. பிக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்றேன் நான். டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் போகோட சாம்பிள்ல வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமா தோணும் கம்பேர்ட் டு Realme 12 Plus. ஸோ போகோ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு டீடைல்ஸ் விஷயத்துல. கலர் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் போகோட கேமரா தாங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணுச்சு. ஏன்னா போகோல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கலர்ஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு Realme. ஏன்னா ஒரு குதிரை வால் இங்க உங்களுக்கு அந்த பிக்சர்ல தெரியும். அந்த குதிரை வாலோட கலர் வந்து ப்ளூ கலரா தோணுது Realmeல. பட் ஆக்சுவல் கலர் வந்து போகோ கேப்சர் பண்ணிருக்கு ஒரு டீல் கலர். அதான் ரியல் கலர். அது எங்க கண்ணுக்கு அதான் தெரிஞ்சது. ஆனா HDR ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் Realme 12 Plus ஓட HDR ப்ராசஸிங் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஷேடோ ரீஜன்ல கொஞ்சம் அதிகமா டீடைல்ஸ் தெரியும், ஹைலைட் கண்ட்ரோலும் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு போகோ. அண்ட் போகோல நீங்க பாத்தீங்கன்னா ஷேடோல வந்து எக்கச்சக்கமான நாய்ஸும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ்ல வந்து ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருது. பட் ஸ்டில் Realmeயோட ஸ்கின் டோன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு போகோ. பட் போகோல வந்து அந்த ரெட்டிஷ் டிண்ட் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஃபைனர் டீடைல்ஸ் வந்து POCO X6ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கனால அது டீடைல்ஸ் அதிகமா தோணுது. போர்ட்ரேட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா Realme வந்து பெட்டர் போர்ட்ரேட்ஸ் கிளிக் பண்ணுதுங்க. Realme 12 Plusல நீங்க 2x போர்ட்ரேட் ஷூட் பண்ணலாம். X6ல வந்து நீங்க 1x தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் போர்ட்ரேட் எட்ஜ் கட் அவுட் அண்ட் போகா டிராப் ஆஃப் ரெண்டுமே வந்து Realmeல பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு போகோ. லோ லைட் பொறுத்த வரைக்கும் Realme 12 Plus ஓட LYT 600 சென்சர் வந்து சூப்பரான லோ லைட் பிக்சர்ஸ் எடுக்குதுங்க கம்பேர்ட் டு POCO X6. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஓகே தான். ஆனா Realme கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே நீங்க அல்ட்ரா வைட் பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி சுத்தமா இல்ல. Realme ஓரளவு மெயின்டைன் பண்ண பாக்குது, பட் ஸ்டில் இல்லங்க. லோ லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே கேவலமா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா லோ லைட்ல ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சுத்தமா யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ரோ பொறுத்த வரைக்கும் 2 MP மேக்ரோல போகோவோட ஃபோகசிங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்குங்க. அதனாலே உங்களுக்கு வந்து அதிகமா டீடைல்ஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு Realme. செல்ஃபீஸ்ல வந்து Realme 12 Plus ஓட நேச்சுரல் ஸ்கின் டோன் இருக்கு, தாறுமாறா இருக்குங்க கம்பேர்ட் டு POCO X6. போகோல வந்து கொஞ்சம் yellow கலர் தோணுது. ஓவரால் Realme 12 Plus ஓட செல்ஃபீஸ் பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் HDR செல்ஃபீஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா Realmeயோட கலர் வந்து கரெக்டா இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து ஹைலைட்ஸ், ஷேடோ கண்ட்ரோல் ரெண்டுமே நல்லா பண்ணிருக்கு. பட் Realmeயோட கலர் ரெண்டிஷன் பெட்டரா இருக்கு. Realme 12 Plus ஓட எட்ஜ் கட் அவுட் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க செல்ஃபி போர்ட்ரேட்ல. போகோவோட கண்டிப்பா பெட்டரா இருக்கு. ஆனா நீங்க பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு. போகோவோட கலர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லோ லைட் செல்ஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா போகோவோட லோ லைட் செல்ஃபில எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கு. ஆனா Realmeயோட செல்ஃபில நீங்க பாத்தீங்கன்னா நாய்ஸ் கரெக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால வாட்டர் கலர் பெயிண்டிங் எஃபெக்ட் ஒரு மாதிரி தோணுது. ஆனா ரெண்டுமே கேவலமா தான் இருக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா நான் Realmeயோட இமேஜ் கிளிக் பண்ணுவேன் கம்பேர்ட் டு POCO. வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா POCO X6ல வந்து உங்களுக்கு EIS ஆப்ஷன் இருக்கு, Realmeல இல்ல. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது. சோ POCOக்கு வந்து கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா டீடைல்ஸ் அண்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து Realmeயோடது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து 1080p 60 fpsல ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா அப்போ மேபி உங்களுக்கு Realme பிடிக்கிற சான்சஸ் இருக்கு கம்பேர்ட் டு POCO. அல்ட்ரா வைட் வீடியோ வந்து ரெண்டுத்துலயுமே 1080p 30 fps தான். கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு Realme 12 Plusல கம்பேர்ட் டு POCO. சோ எங்களுக்கு Realme 12 Plus பிடிச்சிருக்கு. லோ லைட் வீடியோஸ்ல பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா Realme 12 Plus தாங்க பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு POCO X6. செல்ஃபி வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து POCO X6ல 1080p 60 fps ஆப்ஷன் கொடுத்திருக்கனால கம்பேர்ட் டு 1080p 30 fps on Realme 12 Plus POCO வந்து பெட்டரா தோணுது. பிரைமரிலி பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹையர் fps ரெக்கார்டிங் கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ தட்ஸ் குட். ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே எந்த ஃபோனை பிக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வச்சு ரெண்டு ஃபோன்ஸுமே 19,000-20,000 rupees வாங்கிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல டிசைன், பெட்டர் டியூரபிலிட்டி, ஒரு பெட்டர் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் போக்கோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நான் ரியல்மி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோன் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் சொல்லுங்கள். உங்கள் பட்ஜெட் எவ்வளோ, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு பேட்டரி முக்கியமா இல்லை கேமரா முக்கியமா இல்லை பர்ஃபார்மன்ஸ் முக்கியமானு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த கம்பேரிசன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.